வணக்கம். மற்றொரு தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் சந்திக்கின்றோம். குறிப்பாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறியும் நிலைக்கு வந்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணையை பயணித்துக் கொண்டிருந்த மற்றொரு எண்ணெய் கப்பல் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டதை தொடர்ந்து ஈரான் ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா புதிய வான்வெளி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது இரு நாடுகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக இரண்டாவது நாளாக நீடிக்கும் ராணுவ மோதல்கள் உருவெடுத்ததன் அடிப்படையில் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது அமெரிக்கா ஈரான் இடையில் கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போர் என்பது பல வாரங்களாக நீடித்திருக்கிறது. இதே நேரத்தில் அங்கு ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் கடந்த வாரம் அமெரிக்கா ஈரான் இடையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடைக்கால ஒப்பந்தம் என்பது கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இதனையடுத்து வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்து சீராகும் என்று நம்பப்பட்டிருந்தது. எனினும் அமைதியெல்லாம் வெறும் ஒரு சொல்லாடலாகத்தான் கடந்து போயிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த நிலைமை என்பது வேறு நிலைப்பாட்டில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மீண்டும் இருதரப்பிற்கும் இடையில் மோதல் என்பது அதிகரித்து காணப்படுகிறது. மீண்டும் ஒரு போர் என்பது வெடிப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தான் தற்போது இருக்கக்கூடிய தாக்குதல் சம்பவத்தை பிரதிபலிப்பதாக காணப்படுகின்றது. இதே நேரத்தில் அங்கு மிக மோசமான விளைவுகள் எதிர்காலத்தில் ஏற்படும் என்று ஒரு அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பனாமா நாட்டுக்கொடியுடன் சுமார் 20 லட்சத்திற்கும் அதிகமான பெரல் கச்சா எண்ணெயை சுமந்து சென்றிருக்கக்கூடிய எமிடிகிகு என்று அழைக்கப்படுகின்ற கப்பல் மீதுதான் சனிக்கிழமையன்று ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இருப்பினும் ஹட்டாரில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகம் நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த தாக்குதலில் கப்பல் பணியாளர்கள் யாருக்குமே காயம் ஏற்படவில்லை என்பதும் குறிப்பாக அந்த எண்ணெய் கசிவும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் ஈரானிய 10 ராணுவ இலக்குகள் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தி இருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் இருக்கக்கூடிய ஈரான் வான் பாதுகாப்பு தளங்கள், ட்ரோன் சேமிப்பு வசதிகள் மற்றும் கண்காணிப்பு கட்டமைப்புகளை குறிவைத்துதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமெரிக்காவுடைய மத்திய கட்டளையகம் தெரிவித்தது. ஈரான் இந்த போர் ஒப்பந்தத்தை மதிக்காமல் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. இதற்கு முன்பு வியாழக்கிழமையன்று எவர் லவ்லி என்ற சிங்கப்பூர் வணிக கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையன்றும் ஈரான் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதலை திருப்பி அடித்திருந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் அமெரிக்க முகாம்களை இலக்காக கொண்டு தாக்குதலை நடத்தியிருந்தது. இவ்வாறு இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் இந்த போர் ஒப்பந்தம் என்பது ஆபத்தில் இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருக்கிறது. தன்னுடைய தற்காப்பு நடவடிக்கைகளுக்காகத்தான் தான் நியாயப்படுத்துவதாகவும் இந்த போர் நிலைமை தொடர்பாகவும் பதில் தாக்குதல் தொடர்பாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்காவும் இதற்கான கடுமையான சாடி வரக்கூடிய நிலைப்பாட்டில் ஈரானும் அதற்கு எதிரான சில கருத்துக்களை முன்வைக்கிறது. இனியும் அமெரிக்கா பொறுமை காக்க முடியாத நிலை ஏற்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர காவல்படை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ இடங்களை, அதாவது பல இடங்களை இலக்கு வைத்து பதிலடி தாக்குதலை நடத்தியிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த மோதல் தாக்குதலில் அண்டை நாடுகளில் எதிரொலிக்கின்றது. பக்ரைன் நாட்டின் மீதும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாக அந்த நாடு கூறுகிறது. அமெரிக்காவுடைய வான்வெளி தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானின் ஹெச் தீவு மற்றும் சிரிக் பகுதிகளில் வெடிப்பு சத்தம் கேட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. உலகளாவிய கடல் எண்ணெய் வழித்தடமாக இருக்கக்கூடிய ஹார்முஸ் வழித்தடம் என்பது தற்போது ஒரு பதற்றம் அதிகரிக்கக்கூடிய இடமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பிராந்தியம் இன்னும் தொடர்ச்சியாக ட்ரோன் தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள் நிலவுவதாக அதிகாரிகள் தொடர்ச்சியாகவே குறிப்பிட்டுக் கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலைப்பாட்டில் இந்த போர் என்பது இனிவரும் காலத்தில் எவ்வளவு தூரம் மாறக்கூடும் என்பது தொடர்பாக உலக நாடுகளை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் நடத்தப்படும் சமாதான பேச்சுவார்த்தைகள் என்பது இந்த தொடர் தாக்குதலினால அவை தொடர்பான ஒரு கேள்விக்குறி தற்போது எழுந்திருக்கிறது. நிச்சயமாக அமைதி நிலவுமா, இல்லாட்டி வளைகுடா நாடுகள் மீதான போர் என்பது மீண்டும் அதிகரிக்குமா என்ற ஒரு அச்சநிலை தற்போது எழுந்திருக்கிறது. நிலைமைகளை பார்க்கிற போது நிச்சயமாக மீண்டும் ஒரு போர் வெடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கிறது. தற்போது வரை அவர்கள் அந்த ராணுவ தளங்களையும் கடற்படை தளங்களையும் இலக்காக கொண்டுதான் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இனிவரும் காலங்களில்
நேரடியாகவே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எப்படி இதற்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்னர் ஒரு நிலைப்பாடு இருந்ததோ, பதற்றம் இருந்ததோ, அதே ஒரு நிலைப்பாடு மீண்டும் ஈரானுக்கு ஏற்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு ஈரான் எவ்வளவு தூரம் பதிலடி கொடுக்க காத்திருக்கிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்தில் சந்திப்போம். நன்றி.